ஹலோ கைஸ், கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் யூரோப்பில் இருக்க ஒரு ஜெயிலில் ஒரு ஆளுக்கு மரண தண்டனை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எப்படிப்பட்ட அந்த தண்டனை அப்படின்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் மொத்தமாக அந்த ஆளை ஒரு செவுத்துக்குள்ளே வச்சு மூட போகிறாங்க உயிரோட. அந்த ஆள் வெளியே வர முடியாத அளவுக்கு, காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த வாலை சீல் பண்ணிடுறாங்க. 2 மணி நேரம் கழித்து அவன் இறந்துருவான்னு பார்த்தாங்க. ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் அவன் இன்னும் உயிரோடு தான் இருந்தான். ஏன் அவனுக்கு ஒன்றுமே ஆகலைன்னா, அவன் உயிரோடு இருக்கிறதுக்காக ஒரு டெவில்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். அந்த டெவில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டெவிலுக்காக அவன் ஒரு புக்கே எழுதியிருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த புக்கோட நேம் தான் டெவில்ஸ் பைபிள். யார் அந்த ஆள்? சாத்தானுக்காக எழுதப்பட்ட அந்த புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாத்தானோட உதவியால் மரண தண்டனையிலேருந்து தப்பிச்ச அந்த ஒரு மனுஷன் சாத்தானுக்காக ஒரு புக்கை எழுத ஆரம்பிக்கிறான். அந்த புக்கில் சாத்தானை வழிபடுற முறையும் பல மாந்திரீக விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் அவன் வழிபட்ட அந்த சாத்தானோட உருவப்படத்தையும் அதில் வரைஞ்சி வச்சுருந்தான். இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச அந்த புக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம பூமியில் எடுத்துகிட்டு தான் வருது. இந்த புக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது கிபி 1648 வருஷத்தில் யூரோப்பில் வாரெலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்வீடிஷ் ஆர்மி அந்த வாரில் ஜெயிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு மேலே அந்த வாரில் செத்து போனாங்க. வாரெலாம் நடந்து முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறமா ஸ்வீடிஷ் ஜெயிச்ச இடத்துலையே நிறைய பொருளை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொள்ளையடிக்கும் போது பிரக்யோன்ற நகரத்துக்குள்ளே இருக்க ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை அங்கே பார்க்குறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க ஒரு பேஸ்மெண்ட்டில் பழமையான ஒரு மர்மமான கதவு ஒன்று இருந்துச்சு. அந்த கதவுக்கு பின்னாடி தான் ஒரு அதிசயத்தை பார்த்து அவங்க எல்லாரும் திகைச்சு போய் நின்னாங்க. அது என்னன்னா, அது ஒரு புக். அந்த புக் பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான புக் மாதிரியே இல்லை. ஏன்னா அது சைஸ்லேயும் அளவுலையும் மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்தால் தான் அந்த புக்கு தூக்கவே முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த புக்கை வெளியே தூக்கிட்டு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75 கிலோ வெயிட்டும் 90 சென்டிமீட்டர் உயரமாகவும் 50 சென்டிமீட்டர் அகலமாகவும் இருந்துச்சு. இந்த புக்கை பார்த்து மிரண்டு போன ஸ்வீடிஷ் ஆர்மி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அந்த புக்கை திறந்து பார்க்க ஆசைப்பட்டாங்க. அந்த சர்ச்சில் இருக்க எல்லாருமே அந்த புக்கை திறக்க வேணான்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியுமே அதை கொஞ்சம் கூட கேட்காம ஸ்வீடிஷ் ஆர்மி அந்த புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த புக்கில் சில மருத்துவ குறிப்பும் கடவுள் மற்றும் சாத்தானை வழிபடுற வழிபாட்டு முறையும் அதில் எழுதியிருந்தது. அந்த புக்கில் எழுதப்பட்ட வார்த்தைகள் லத்தீன் மொழியில் இருந்ததுனால அதை படிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அந்த புக்கில் சில பக்கங்கள் போக போக எக்ஸாசிசம், அதாவது பேய் ஓட்டுறது எப்படின்னும் டீப்பான ஸ்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றியும் அதில் எழுதியிருந்துச்சு. இப்படி நிறைய மர்மமான விஷயத்தை பார்த்துட்டு இருந்த அவங்க 290வது பக்கத்தை திருப்பும்போது ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி அந்த 290வது பக்கத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, தான் வழிபட்ட அந்த கோரமான சாத்தானோட உருவத்தை அந்த புக்கில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அந்த உருவத்தை பார்த்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் இருந்த கடைசி 10 பக்கங்கள் கிழிஞ்சிருந்தது. அந்த கிழிஞ்சிருந்த 10 பக்கத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது இப்போ வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு வருது. அதுக்கப்புறமா இப்போ ப்ரெசென்ட்டில் நிறைய சயின்டிஸ்ட் அந்த புக்கை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டமான கேலிகிராஃப் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெவில்ஸ் பைபிளில் இருக்கிற 310 பேஜுமே 160 கழுதைகளை கொண்டு அதோட தோலில் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த புக்கோட ஸ்டார்டிங் பேஜில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் எண்டிங் பேஜில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரியே இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் நிறைய கலர்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ் அப்புறம் பேட்டர்ன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த புக்கை ஒரு தனி மனுஷனால் எழுதியிருக்க முடியாதுன்னு, அப்படி ஒரு வேளை எழுதியிருந்தாலும் அந்த மனுஷன் சாப்பிடாம தூங்காமல் கிட்டத்தட்ட 5 வருஷம் கண்டினியூஸாக எழுதினா மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான பர்சனால் எழுதியிருந்தால் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா அந்த டெவில்ஸ் பைபிள் ஒரு தனி மனிதனால தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லி முடிவுக்கும் வராங்க. இவ்வளோ பெரிய புக்கை ஒரு தனி மனுஷனால் எப்படி எழுதியிருக்க முடியுன்றது இன்றைக்கி வரைக்கும் மர்மமாகவே இருந்துட்டு வருது. நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்த ஜெயிலில் இருந்த அந்த ஆளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் யாருன்னா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு துறவி. அந்த ஆளுக்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்மந்தன்றதை இனிமேல் பார்ப்போம். அந்த கிறிஸ்துவ துறவி தன்னோட சில கடமைகளை தவறாக பின்பற்றினதுனால அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அவரை உயிரோட செவுத்தில் அடைச்சிடலான்னு சொல்லி அதுக்கான வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செவுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வராங்க.
அந்த கல்லை மூடுற கடைசி நேரத்தில் அந்த துறவி மக்களை பார்த்து எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுங்கன்னும் இந்த ஊரும் மக்களும் கடவுளும் பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு புக் எழுதுறேன்னு சொல்கிறாரு. அதுவும் அந்த புக்கை முடிக்க ஒரே ஒரு நாள் கால அவகாசம் மட்டும் கேட்குறாரு. எல்லாம் யோசிச்சு பார்த்த அந்த ஊர் பொதுமக்களும் அதிகாரிகளும் கண்டிப்பாக அவனால் ஒரு நாளில் எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நாள் கால அவகாசமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த துறவி எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு நாள் முடியவும் போகுது. அவரால் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற விஷயம் அவருக்கு தெரியவும் வருது. அப்போ அந்த துறவி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறாரு. அது கடவுள் இல்லை, சாத்தான்களோட தலைவனான லூசிஃபர் கிட்ட. அந்த டெவில் எனக்கு எப்போ உன்னோட உயிர் தேவைப்படுதோ அப்போ நான் உன் உயிரை எடுத்துப்பேன்னு சொல்லி ஆர்டரும் போடுது. அந்த கட்டளை ஏற்றுக்கிட்ட அந்த துறவி ஓகே சொல்ல அந்த டெவிலும் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த துறவி அந்த ஒரு நாளுக்குள்ளேயே அந்த புக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரி அந்த புக்கை பற்றின ஒரு டைப் ஆஃப் வெர்ஷன். இந்த மாதிரி நிறைய வெர்ஷனில் அந்த புக்கோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த புக்கை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் ரொம்பவுமே மர்மமான நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த புக்கை ஒருத்தரால் ஒரே நைட்டில் எப்படி எழுதியிருக்க முடியும், அது எப்படி சாத்தியன்ற கான்ஸ்பிரசி தியரி இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிழிஞ்ச 10 பக்கத்தில் சாத்தானோட உதவியோட எப்படி இறந்தவங்களை உயிரோட திரும்ப கொண்டு வரலான்ற முறையையும் எழுதியிருந்ததா நிறைய பேரால் நம்பப்படுது. இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச இந்த டெவில்ஸ் பைபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, signing off.